வாங்க வாங்க. எனக்கு ஆக்சுவலா வேற ஒரு ஒர்க்கா வெளியே போக வேண்டியது. நீங்க வரீங்கன்னு சொன்னதால நான் நேரா இங்க வந்துட்டேன். இவங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனாலதான். புரியுது. உங்க வீட்டு டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுங்க மாஸ்டர், அப்பதானே மேற்கொண்டு ஏதாவது பண்ண முடியும். என்னங்க கை இப்படி நடந்தது? இல்ல, இது என் வீட்டு பத்திரம். எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். என் அப்பா எனக்குன்னு கொடுத்தாரு. மாஸ்டர், அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதீங்க. பணத்தை கட்டி முடிச்சதும் உங்க கைக்கு தானே வரப்போகுது. அப்புறம் என்ன, கொடுங்க. இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இதுல உங்க ஹஸ்பண்டும் சைன் பண்ணணும். அவரோட கையெழுத்து மனோஜே போடுவாரு. என் அப்பா சைனை நான் நல்லாவே போடுவேன். நீங்க பாருங்க சிந்தாமணி மேடம், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நீங்க. கொஞ்ச நாள் நல்லா பழகிருந்தாலும் அந்த பழக்கத்துக்காக தான் நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன். உங்களுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், பாத்துக்கோங்க. லீகலா இந்த விஷயம் வந்துடக்கூடாது. இல்ல, அது ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் வராது சார். நான் சீக்கிரமே இந்த பத்திரத்தை மீட்டுருவேன் சார். சைன் போடுங்க. ஒரு தடவை வேற பேப்பர்ல சைன் பண்ணி பாத்துக்கிறீங்களா? என்ன மாத்தி போட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி மாத்தி போடுறது சகஜம் தானே? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், கரெக்டா போட்டுருவான். மனோஜ், சைன் பண்ணு. பயப்படாம போடு. என்ன கண்ணு யோசிக்கிற? இல்ல, சைன் பண்றதுக்கு நான் யோசிக்கல. காலையில அப்பாவோட சைனை நான் நிறைய தடவை போட்டு பார்த்தேன். அதுல எதை போட்டா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறேன். உங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் வேண்டாம். கரெக்டான சைன் எதுவோ அதை மட்டும் போடுங்க. கவலைப்படாதீங்க. பவர் கட் ஆனதும் இமீடியட்டா ஜெனரேட்டர் ஸ்டார்ட் ஆயிடும். என்ன மாஸ்டர்? இல்ல, ஏதோ சகுனம் சரியில்லாத மாதிரி. ஐயோ மாஸ்டர், நம்ம ஊர்ல அடிக்கடி கரண்ட் போகும். அதெல்லாம் பார்த்தா எப்படி மாஸ்டர்? அதான் உடனே வெளிச்சம் வந்துருச்சே. இனி எல்லாம் நல்லதே நடக்கும். மனோஜ், யோசிக்காதீங்க. போடு. சைன் பண்ணுங்க. நம்ம நினைச்சது நடந்துருச்சு. இனிமே அந்த வீடு என் கைக்கு தானா வரும். நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க சீக்கிரமே இந்த கடன்லாம் செட்டில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை மீட்கிறது தான் உங்க எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா என் பையன் சீக்கிரமா இந்த பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவான். நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு சார். இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல இந்த பத்திரத்தை நான் வாங்கிடுவேன். ஆல் தி பெஸ்ட். என்ன அத்தை இங்க இருந்து வர? இவங்க எதுக்கு ஃபைனான்ஸ் ஆபீஸ்க்கு போறாங்க? அந்த சிந்தாமணி வர கூட இருக்கா. ஒருவேளை கடன் வாங்க போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, அதுக்காக இருக்குமோ? மாஸ்டர், எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே மாஸ்டர்? பணம் கிடைச்சது சந்தோஷம்தான். அந்த பார்லர்காரி சகவாசத்தை இத்தோட வெட்டி விட்டுறணும். நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ மாஸ்டர், உங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? இதே வேற யாராவதுனா ஒரு அமௌண்ட் கமிஷனா வாங்கிக்குவாங்க. ஆனா அதெல்லாம் எதிர்பார்த்து நான் உங்களுக்கு இதை பண்ணல. அப்படியே நீங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கவும் மாட்டேன். ஏங்க, நீங்களும் நானும் வேற வேற ஆளா? சரிங்க மாஸ்டர், வாங்க. பாப்பா வண்டி எடு. இந்த டேக்அவே ஆர்டரை உடனே ரெடி பண்ணு. ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்கு. தெரியும், இதுவும் அர்ஜென்ட்டா. மேக் இட் ஃபாஸ்ட். வீட்ல இருந்த வரைக்கும் அதிகாரம் பண்ணா, இங்கேயும் வந்து அதே பண்றா. எல்லாம் நம்ம நேரம். சொல்லுங்க நீது. ஏன் ரவி இப்படி பண்றீங்க? என்னாச்சு? நான் என்ன பண்ணேன்? என்னாச்சு? நான் என்ன பண்ணுங்கிறீங்க? என்ன வந்து பாக்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நான் உங்களை உடனே பாக்கணும் ரவி. இப்பவே வாங்கல. இங்க பாருங்க நீது, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. எனக்கு இப்ப பேச டைம் இல்ல, ஒர்க் இருக்கு. அப்போ நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நிறைய ஆர்டர் இருக்கு நீது. ப்ளீஸ் ரவி, ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்கிட்ட பேசிட்டு போயிடுங்க. ஒன்லி 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். சாரி நீது, என்னால இப்ப வர முடியாது. எனக்கு ஒர்க் இருக்கு. வீக்கெண்ட் வேற, கிரவுட் அதிகமா இருக்கு. ப்ளீஸ் ரவி, 5 மினிட்ஸ். நான் உங்களை பாக்கணும். அதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். ப்ளீஸ் நீது, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை எமோஷன்ஸ் ரவி. ப்ளீஸ், நான் உங்களை பாக்கணும். நீங்க வாங்க. ஐம் சாரி நீது, என்னால வர முடியாது. அப்ப வர மாட்டீங்களா? வர மாட்டீங்களா? இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. இங்க பாருங்க. டேப்லெட்ஸ். நீங்க மட்டும் வரல. நீது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து என்ன பாக்குற வரைக்கும் நான் ஒவ்வொரு மாத்திரையா போட்டுட்டே இருப்பேன். நீது, பைத்திய மாதிரி பண்ணாதீங்க, சொன்னா கேளுங்க. நான் உங்களை பாக்கணும். நீங்க வரலனா இந்த டேப்லெட் ஃபுல்லா காலி ஆயிடும். நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நீது, வேணாம் ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. அப்ப நீங்க வரேன்னு சொல்லுங்க. ஐயோ நீது, நீது ஸ்டாப் இட். நீது ஸ்டாப். இதுக்கு மேல போட்டா உயிருக்கே ஆபத்தாயிடும் நீது. உங்களுக்கு தான் எவ்வளவு கேர் இல்லையே ரவி. அப்புறம் நான் எப்படி பண்ணா உங்களுக்கு என்ன வந்தது? நீது, நீது ப்ளீஸ், நீது ப்ளீஸ், இப்படி பண்ணாதீங்க. அப்படின்னா வரேன்னு சொல்லுங்க, நான் போட்டுக்க மாட்டேன். நீது, 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 வேண்டாம், நான் வரேன். அப்போ வாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து என் வீட்டுக்கு வரதுக்கு வெறும் 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்குள்ள நீங்க வரலனா அப்புறம் இந்த மொத்த டேப்லெட்ஸே நான் ஒண்ணா போட்டுக்குவேன். இல்ல, நான் கிளம்பிட்டேன். நான் உடனே வரேன். ப்ளீஸ் மணி சார், இந்த ஆர்டர் நீ பாத்துக்கோ. சரிங்க சார். ஒரு நிமிஷம். ஏய் நில்லுடா. ஏய், ஆர்டர்ஸ் இன்னும் முடிக்கவே இல்ல. எங்க போற நீ? இங்க வா. மேம், ரவி எங்க போறாரு? சாருக்கு வீடியோ கால் ஒன்று வந்தது. நீத்துன்னு ஏதோ பேர் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ரொம்ப டென்ஷனா பேசினாரு. அதான் என்ன ஆர்டர் பார்க்க சொல்லிட்டு போயிட்டாரு மேம். சரி நீ போ. ஓகே மேம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? Please. உட்காருங்க. தேங்க்யூ. இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என் கிளைண்ட்டுக்கு இதுல விருப்பம் இல்லதான், இருந்தாலும் நீங்க கேட்டதால பேசி ஒத்துக்க வச்சிருக்கேன். இவர்தான் மிஸ்டர் அருண். ஹாய், வணக்கங்க. வணக்கங்க. நீங்க என் ஒய்ஃப் சீதா. மீனா சிஸ்டர் தானே நீங்க? ஆமா சார். செல்வம் சாதாரண ஒரு டிரைவர். தப்பு நடந்துருச்சுதான். ஆனா அது ஆக்சிடென்ட். அவர் குடும்பம் அவரை நம்பிதான் இருக்கு. நம்மளே காம்ப்ரமைஸ் பேசி இத முடிக்கிறது தான் 2 பேருக்குமே நல்லது. மேடம், நீங்க ஒரு சீனியர் லாயர். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து தான் வந்திருக்கோம். மேடம் உள்ள வரலாங்களா? வாங்க முத்து, வாங்க. வணக்கம் மேடம், வாங்க உட்காருங்க. உட்கார்றா. நீ உட்காருவா. அருண், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னங்க சொல்றது, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் ரொம்ப எழுத்து அடிக்க சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டேன். நான் எங்க அம்மாவை எழுந்திருக்கேன்.
அதுக்கான நியாயம் கிடைக்கணும். மேடம் நாங்களும் நியாயம் வேணும் தான் வந்திருக்கோம். அவருக்கு நியாயத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு அநியாயம் நடந்துடக்கூடாது. இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பானா 3 விதமான தீர்ப்பு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒண்ணு, டிரைவர் மேல தப்பில்லைன்னு வரலாம். இல்ல டிரைவர் இந்த விபத்தை தவிர்த்திருக்கலான்னு வரலாம். இல்லனா டிரைவர் தான் முழு காரணம்னு தீர்ப்பு வரலாம். ஆனா செல்வம் கிட்ட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. காரும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. அவரு அந்த நேரத்துல குடிபோதையிலயும் இல்ல. அந்த ஏரியாவுக்கான ஸ்பீட் லிமிட்டையும் அவரு மெயின்டைன் பண்ணிருக்காரு. சோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணா அவருக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கரெக்ட் தானே சார்? மேடம் நீங்க இந்த கேஸை ஹேண்டில் பண்ணா தண்டனை கிடைக்கிற அளவுக்கு விடவும் மாட்டீங்க. கடைசியா ஃபைன் தான் போடுவாங்க. எஸ். அந்த ஃபைன் அமௌண்ட் எவ்வளவுன்றத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். மேடம் எவ்வளவு பணம் மேடம் கேட்பாங்க? எக்ஸாக்ட் அமௌண்ட் தெரியல. ஆனா இறந்தவங்களோட வயசு, அவங்க என்ன சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க, அவங்கள நம்பி யார் இருக்காங்க, இதெல்லாம் கோர்ட் கன்சிடர் பண்ணி அந்த உயிர் போனதால எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துதான் இந்த ஃபைன் அமௌண்ட் முடிவு பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை முடிவு பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். நமக்குள்ளேயே பேசி இதுக்கு காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். மிஸ்டர் அருண் நீங்களே சொல்லுங்க, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன சார், என் அம்மா உயிருக்கு விலை பேசுறாங்களா? இவ்வளவு பணம் கொடுத்தாலும் எங்க அம்மா திரும்ப கிடப்பாங்களா? பணம் எல்லாம் வேண்டாம். எங்க அம்மா கொண்டவன் ஜெயிலுக்கு போகணும். அருண், உங்க எமோஷன் எனக்கு புரியுது. ஆனா இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஃபைன் தான் போடுவாங்க. அதான் கோர்ட் வரைக்கும் போகாம இங்கேயே பேசி முடிச்சிடலாம்னு சொல்றோம். மேடம் எங்க அம்மாக்கு என்ன சாகர வயசா? அவங்களுக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் இல்ல. இன்னும் பல வருஷம் என் கூட இருந்திருப்பாங்க. அவங்க சம்பாதிக்காதவங்களா இருந்திருக்கலாம். ஆனா நான் சம்பாதிக்க காரணமே அவங்கதான். என்ன தனியால படிக்க வச்சு வளர்த்திருக்காங்க. அவங்களை கொன்னது இவன் தானே. யாரும் யாரையும் கொல்லல. அவங்க மேலே தப்பு இருக்குது மேடம். ஏய், என்னடா தப்பு? எங்க அம்மா மேல என்ன தப்பு இருக்கு? எங்க வேணாங்க அருண், இருங்க. இப்படி கோவப்பட்டா எப்படி? பேசதானே வந்திருக்கோம். உங்க அம்மா மேலயும் தப்பு இருக்கு. அவங்க போன் பேசிக்கிட்டே ரோட கிராஸ் பண்ணிருக்காங்க. லாயர் சார் சொல்லுங்க. ஆமா அருண், அந்த ஏரியா சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு. நான் கூட ஹார்ன் அடிச்சேன் மேடம். ஆனா அதை கூட அவங்க கவனிக்கல. அதுக்கு ஏத்தி சாவடிச்சிருவியா? கொண்டுட்டு தப்புக்கு காரணம் சொல்றியா நீ? ஏய், இங்க பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. மேடம் யாரும் பிளான் எல்லாம் பண்ணல மேடம். இது விபத்து தானா நடக்குது. அதுவும் இவங்க அம்மா கார் வரத பாத்துருந்தாங்கன்னா இது நடந்திருக்கவே நடந்திருக்கு. மேடம் இந்த கேஸ் எனக்கும் செல்வத்துக்கும் நடுவில் நடக்குது. இவரை பேச வேணாம்னு சொல்லுங்க. முதல்ல இவரை வெளியே அனுப்புங்க. எங்க அவர் ஒன்னும் இங்க பிரச்சனை பண்ண வரல. செல்வரனுக்காக தான் பேச வந்திருக்காரு. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. மேடம் ஜெயிலுக்கு போக மாட்டான்னு சொல்றீங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்றது? எங்க அவங்க சொல்றதையும் கொஞ்சம் யோசிங்க. அதான் வழிங்கிறப்ப வேற என்ன பண்ண முடியும்? சரி, நீங்க சொல்றதுக்கே நான் வரேன். பணமும் என் அம்மா உயிரும் ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த பணத்தை கொடுக்கறது கூட இவனுக்கு தண்டனையா தான் இருக்கணும். அதனால தானே அதை கொடுத்துக்கிறேன். சரி, அமௌண்ட் நீங்களே சொல்லுங்க. அவங்களால என்ன முடியும் கேளுங்க. செல்வம், நீங்களே சொல்லுங்க. மேடம் நான் வந்து செல்வம் மேடம் ஒரே நிமிஷம் மேடம். நீங்க அப்படி வாடா செல்வம். உன்னால என்ன முடியும்னு சொல்லு. மேடம் நான் எப்படியாவது புரட்டி ஒரு 1,00,000 கொடுத்துறேன். அதுவும் மொத்தமா கஷ்டம் மேடம். மாசம் மாசம் ஒரு 5,000 ரூபாய் மேடம். 1 லட்சமா? அதான் என் அம்மாவோட மதிப்பா? மேடம் இதெல்லாம் ஆகிற மாதிரி இல்ல. நான் கோர்ட்லயே போய் பாத்துக்கிறேன். இருங்க அருண், ஏன் கோவப்படுறீங்க? எங்க அம்மாவோட உயிர் எல்லாருக்கும் சீப்பா போயிடுச்சுல. மேடம் உலகத்துல இருக்க மொத்த காசை கொட்டி கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடாகாது. அது எங்களுக்கும் தெரியும். அது அம்மாவோட உயிருக்கு எந்த விலையும் கிடையாது. செல்வத்தால என்ன முடியுமோ அதானே சொல்றான். ஏய், என்னடா பிச்சை போடுறீங்களா? எது கத்துங்க? அவனால முடியறத சொல்றான். அவன் நிலைமை தானே. பணமும் வேண்டாங்க, வேற என்னதான் வேணும் உனக்கு? ஓ, அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அது சரியா? என்ன செய்யணும்? உங்க அப்பா இருக்காருல்ல, அவரை கூட்டிட்டு வந்து நடு ரோட்ல நிறுத்து. நான் அவர் மேல வண்டியை ஏத்தி கொண்டுடுறேன். உயிருக்கு உயிர் சரியா போச்சு. பண்றியா? ஏன் அப்பாவை கொண்டு வந்த? சொல்லுங்க, கேளுங்க. விடுங்க. வேண்டாம் மாமா,